கடவுள் இருக்கிறாருன்னு நிரூபிக்கிறதுக்காக அக்யூனஸ் 5 வகையான பிலசாபிக்கல் ஆர்குமெண்ட் கொடுத்தாரு. அதுல முதல் 3 நம்ம முந்தின வீடியோக்குள்ள பார்த்தோம். மீதி 2 இருக்கு, அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல பியூட்டி என்னன்னா, அவருடைய 4வது ஆர்குமெண்ட் தான் இருக்கிறதுலே வீக்கான ஆர்குமெண்ட், அவருடைய 5வது ஆர்குமெண்ட் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட். சோ அது ரெண்டுத்தையுமே நம்ம டீடைலா பார்க்கலாம். அவருடைய 4வது ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட் ஃப்ரம் டிகிரின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்குமெண்ட் நம்ம தினம் பண்ற ஒரு பேசிக் விஷயத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. அது என்னன்னா, அதுதான் கம்பேர் பண்றது. ஏன்னா நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட விஷயங்களை கம்பேர் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒருத்தரை இன்னொருத்தரை விட நல்லவர்னு சொல்லுவோம், ஒரு போட்டோ இன்னொரு போட்டோ விட அழகா இருக்குன்னு சொல்லுவோம், ஒரு போன் இன்னொரு போனை விட பெட்டரா இருக்குன்னு சொல்லுவோம், நேத்து சாப்பிட்டது இன்னைக்கு சாப்பிட்டதை விட டேஸ்டா இருந்ததுன்னு சொல்லுவோம். சோ இப்படி நம்ம கண்டினியூஸா விஷயங்களை ஒன்னோட ஒன்னு கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இங்க அக்யூனஸ் என்ன கேக்குறாருன்னா, நம்ம கம்பேர் பண்ணும்போது எதை அடிப்படையா வச்சு கம்பேர் பண்றோம்னு கேக்குறாரு. அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே டிஃபைன் பண்றதுக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு ஒன்னு இருந்தாகணும். அப்பதான் அந்த ரெஃபரன்ஸை கம்பேர் பண்ணி நம்மளால ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு கோடு கோணலா இருக்குன்னு ஏன் உங்களால சொல்ல முடியுதுன்னா, நேரான கோடுன்னு ஒன்னு இருக்கிறதுனால தான் சொல்ல முடியுது. நேர்கோடுங்கிற கான்செப்டே இல்லைன்னா கோணல்களை டிஃபைன் பண்ணவே முடியாது. அப்ப நேர்கோடுங்கிறது இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அல்லது ஐடியல் ஸ்டேட். அந்த ஐடியலை கம்பேர் பண்ணி டீவியேஷனை வரையறுக்கிறோம். சோ கோணலான கோடுகள் கோடிக்கணக்கில் இருக்கலாம், ஆனா நேரான கோடுங்கிறது ஒன்னே ஒன்னு தான் இருக்க முடியும். ஏன்னா கோடுகள்ங்கிற கேட்டகரிக்கே அதுதான் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்ப 10 பேர் கைகளால கோடுகளை வரையும் போது அது ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி அதுல எது பேட் எது பெட்டர்ங்கிறத நம்மளால ரேங்க் ஆர்டர் பண்ண முடியும். அதை ஏன் பண்ண முடியுதுன்னா, நமக்கு ஆல்ரெடி நேர்கோடு எப்படி இருக்குன்னு தெரியறதுனால அந்த 10 பேர் வரைஞ்ச கோடுல எது நேர்கோட்டுக்கு க்ளோஸா இருக்கோ அதுதான் பெட்டரான லைன்னு முடிவெடுக்கிறோம். அப்ப நேரான கோடுன்னு ஒன்னு இல்லன்னா கோணலான கோடுன்னு ஒன்னு கிடையாது, சிறந்த கோடுன்னு ஒன்னு கிடையாது. எல்லாமே வெறும் கோடுகள் மட்டும்தான், அதை ஒன்னோட ஒன்னு கம்பேர் பண்ண முடியாது. சோ இந்த லாஜிக் தான் அக்யூனஸ் தன்னுடைய ஆர்குமெண்ட்ல யூஸ் பண்றாரு. அதாவது நம்முடைய மைண்ட்ல ஒரு விஷயம் சுமாரா இருக்கு, ஆவரேஜா இருக்கு, பெட்டரா இருக்குன்னு கம்பேர் பண்ணி ஸ்கேலை ஏத்திக்கிட்டே போறோம். ஆனா இப்படி நம்ம கம்பேர் பண்றது எதை குறிக்குதுன்னா, அந்த விஷயத்துல பெர்ஃபெக்ட் ஸ்டேட்னு ஒன்னு இருக்கிறத குறிக்குதுங்கிறாரு. சோ ஒரு போட்டோவை விட இன்னொரு போட்டோ அழகா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டாலே பியூரஸ்ட் பியூட்டின்னு ஒன்னு இருக்கிறத நீங்க ஒத்துக்கணும். ஏன்னா அவருடைய லாஜிக் படி அந்த பெர்ஃபெக்ட் ஸ்டேட் இல்லன்னா உங்களால இந்த போட்டோவை கம்பேரே பண்ணிருக்க முடியாது. சோ நாம பண்ற ஒவ்வொரு கம்பேரிசனும் வெவ்வேறு டிகிரில அலைனா இருக்கு. ஆனா அந்த வேரியேஷன்ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டேட் இருக்குதுங்கிறத நமக்கு எடுத்து காட்டுது. இதுதான் இந்த ஆர்குமெண்ட்ல அவர் முதன்மையா நிறுவ நினைக்கிறாரு. ஆனா அவர் இதோட நிக்காம இன்னும் இந்த ஆர்குமெண்ட்டை விரிவாக்குறாரு. எப்படின்னா, ஹைரார்கிக்கல் ரிகர்ஸை பத்தி நம்ம முந்தின வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். அதுல டாப்ல இருக்கிற விஷயம் தான் அதோட கண்ட்ரோல்ல இருக்கிற மத்த எல்லா விஷயங்களையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். அது மாதிரி இன்னைக்கு பார்த்த பெர்ஃபெக்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் எல்லா விஷயங்களுக்கும் சோர்ஸா இருக்குன்னு கிளைம் பண்றாரு. இது புரியறதுக்கு அவர் ஹீட்டையும் நெருப்பையும் தான் உதாரணமா கொடுக்கிறாரு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் நெருப்பு தான் ஹீட்டோட பெர்ஃபெக்ட் ஸ்டேட் அல்லது மேக்ஸிமம் பாயிண்ட். அதை மிஞ்சி வேற ஒரு பொருளால அதிக ஹீட்டை உற்பத்தி பண்ண முடியாது. ஆனா இந்த காலத்துல வாழ்ற நமக்கு அது உண்மை இல்லைன்னு தெரியும். ஏன்னா நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனா இருக்கட்டும், மின்னலா இருக்கட்டும், இது எல்லாமே நெருப்பை விட அதிக ஹீட்டை ஜெனரேட் பண்ணக்கூடியது. சோ சயின்டிபிக்கலி நெருப்பு ஹீட்டோட உச்சம் கிடையாது. ஆனா அக்யூனஸ் 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்ததுனால அவரை பொறுத்த வரைக்கும் நெருப்பு தான் ஹீட்டோட மேக்ஸிமம் பாயிண்ட். ஆனா அவருடைய இந்த ஆர்குமெண்ட்ல ஃபேக்ட் தான் தப்பா இருக்குமே தவிர சொல்ல வந்த லாஜிக்ங்கிறது கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நெருப்பு தான் ஹீட்டை ஜெனரேட் பண்ணுது, சோ அது இந்த இடத்துல சோர்ஸா செயல்படுது. இப்ப அதே நெருப்பு தான் மற்ற பொருட்களையும் சூடுபடுத்துது. ஆனா இந்த சூடுபடுத்துற ப்ராசஸ்ல நெருப்பு தான் உச்சத்துல இருக்கு. எப்படின்னா, நெருப்பால சூடுபடுத்தப்பட்ட ஒண்ணு அந்த நெருப்பை விட சூடாக முடியாது. இது ஒரு இயற்கை விதி, இதை நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு பக்கெட்ல தண்ணியை பிடிச்சி அதை எலக்ட்ரிக் ஹீட்டர் வச்சு சூடாக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப ஹீட்டர்ல டெம்பரேச்சர் 80 டிகிரி செல்சியஸா இருந்துச்சுன்னா தண்ணியால மேக்ஸிமம் 80 டிகிரி வரைக்கும் தான் சூடாக முடியும். அது ஒரு காலத்திலயும் 80 டிகிரியில இருந்து 81 டிகிரியா மாறாது. ஏன்னா இதுதான் சயின்ஸ்ல தெர்மல் ஈக்விலிபிரியம்னு சொல்லுவாங்க. அதாவது சூடுங்கிறது எப்பயுமே அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு தான் கடத்தப்படும். அப்ப தன்னை சூடாக்குற சோர்ஸை விட அந்த தண்ணி அதிக சூடாக முடியாது. அப்ப பிலாசாபிக்கலி சொல்லணும்னா, எஃபெக்ட் cannot be greater than the cause. அதாவது விளைவுகள் எப்பொழுதுமே அதை விளைவித்த காரணத்தை விஞ்ச முடியாது. அப்ப இந்த லாஜிக் படி பார்த்தா ஒரு பொருளுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ஆனா அதை உருவாக்கின சோர்ஸ்ங்கிறது கண்டிப்பா அதை விட அதிக டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். ஆனா அக்யூனஸ் என்ன பண்றாரா, இந்த லாஜிக்கை வெறுமனே ஹீட்டையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கேரக்டருக்குமே அப்ளை பண்றாரு. அதாவது குட்னஸ், பியூட்டி, ட்ரூத், ஜஸ்டிஸ்னு எல்லாத்துக்குமே ஒரு சோர்ஸ் இருந்தாகணும்னு கிளைம் பண்றாரு. அதாவது இந்த உலகத்துல நல்லதுன்னு ஒன்னு இருக்குன்னா அதற்கு காரணமான அல்டிமேட் நல்லதுன்னு ஒன்னு இருந்தாகணும். உண்மைன்னு ஒன்னு இருக்குன்னா அதற்கு காரணமான அல்டிமேட் உண்மைன்னு ஒன்னு இருந்தாகணும். சோ இப்படி எல்லா கேரக்டருக்குமே பெர்ஃபெக்ஷன் ஒன்னு இருந்தாகணும். அந்த பெர்ஃபெக்ஷன் தான் அது சார்ந்த எல்லாத்துக்கும் சோர்ஸாவும் இருந்தாகணும். இப்ப அப்படிப்பட்ட அந்த சோர்ஸுக்கு பேர் தான் கடவுள்னு அக்யூனஸ் வாதிடுறாரு. இப்ப இவரோட அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம நம்முடைய லைஃப்ல வச்சு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நாம ஒரு மனுஷனை பார்த்து நல்லவர்னு சொல்றோம், இன்னொருத்தரை பார்த்து இவர் அவரை விட நல்லவர்னு சொல்றோம், வேற ஒருத்தரை பார்த்து இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றோம். ஆனா பெர்ஃபெக்ட்டான நல்லவர்னு நம்ம யாரையும் சொல்ல மாட்டோம். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிருப்பாங்க, எல்லாருக்குள்ளயுமே குறைகள் இருக்கு. ஆனா அக்யூனஸோட ஆர்குமெண்ட் படி பார்த்தா நம்மால ஒருத்தரை இன்னொருத்தரை விட நல்லவர்னு சொல்ல முடியுதுன்னா பெர்ஃபெக்ட்டான நல்லவர்னு ஒருத்தர் இருந்து ஆகணும். ஏன்னா முன்ன பார்த்தபடி அந்த பெர்ஃபெக்ட்டான நல்லவரை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லாரையும் நம்ம கம்பேர் பண்றோம். சோ அந்த பெர்ஃபெக்ட்டான நல்லவர் யாருன்னு கேட்டா அவர் தான் கடவுள். இது போக அவர் வெறும் நல்லவர் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல நடக்கிற எல்லா நன்மைக்கும் அவர் தான் சோர்ஸாவே இருக்கிறாரு. சோ அவர் மட்டும் இல்லன்னா நம்மால இந்த உலகத்துல குட்னஸை டிஃபைனே பண்ண முடியாதுங்கிறது அவருடைய வாதம். ஆனா இந்த ஆர்குமெண்ட் ஏன் ஒரு வீக்கான ஆர்குமெண்ட்னு சொல்றாங்கன்னா, அதுல சில ப்ராப்ளங்கள் இருக்கு. என்னன்னா, அவர் சோர்ஸை விளக்குறதுக்கு டெம்பரேச்சரை உதாரணமா எடுக்கிறாரு. ஆனா டெம்பரேச்சர்ங்கிறது
ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதை நம்மால அளவிட முடியும் அல்லது வரையறுக்க முடியும். ஆனா குட்னஸ், பியூட்டி, ட்ரூத்லாம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு நல்லதா இருக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு கெட்டதா இருக்கலாம். ஒருத்தருக்கு அழகா தெரியுற விஷயம் இன்னொருத்தருக்கு அப்படி தெரியாம இருக்கலாம். சோ இப்படி ஒருத்தருடைய மனசுக்கு ஏத்த மாதிரியும் பெர்ஸ்பெக்டிவ் ஏத்த மாதிரியும் மாறதுனால தான் இது எல்லாத்தையும் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி சப்ஜெக்டிவா இருக்கிறத எடுத்து எல்லாருக்கும் பொதுவான அப்ஜெக்டிவ் மேக்ஸிமமா அக்யூனஸ் எப்படி கிளைம் பண்றாருன்னு கேக்குறாங்க. இதையும் தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிட்டிசிசம் என்னன்னா, ஒருவேளை அக்யூனஸ் சொல்றது லாஜிக்கலி கரெக்ட்னு வச்சுக்குவோம். அப்ப நல்லதுக்கு ஒரு மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி கெட்டதுக்கும் ஒரு மேக்ஸிமம் இருக்கணும் இல்லையா? அதாவது அல்டிமேட் கெட்டவன்னு ஒருத்தர் இருக்கணும், அல்டிமேட் அக்லின்னு ஒன்னு இருக்கணும், அல்டிமேட் ஸ்டூபிட்னு ஒருத்தர் இருக்கணும். இப்ப அதெல்லாம் யாரு? அது கடவுளா அல்லது டெவிலா அல்லது வேற யாராவதாங்கிற கேள்வி உருவாகும். இப்ப இந்த கேள்விக்கு அக்யூனஸ் என்ன பதில் சொல்றாருன்னா, இந்த உலகத்துல கெட்டதுன்னு தனியா எதுவும் கிடையாதுன்னு பதில் சொல்றாரு. ஆக்சுவலி அவர் ஒரு கிறிஸ்டியன் பிரீஸ்ட் தான். கிறிஸ்டியானிட்டியில டெவில்ங்கிற கேரக்டருமே இருக்கு. ஆனா இவர் கொஞ்சம் வேற அப்ரோச் எடுக்கிறாரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் கெட்டதனுடைய டெஃபினிஷன் எதுன்னா, நல்லது இல்லாத நிலைக்கு பேர் தான் கெட்டது. இவருடைய இந்த கிளைமை நம்ம இருட்டை பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அதாவது இருட்டுன்னு இந்த உலகத்துல தனியா எதுவும் கிடையாது. அதற்கு மாறா எந்த ஒரு ஒளியும் இல்லாத நிலைக்கு பேர் தான் இருட்டு. அதனாலதான் நம்மால லைட்டை எவ்வளவு வேணாலும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், பிரைட் ஆக்கிக்கிட்டே போக முடியும். ஆனா இருட்டை நம்மால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா இருட்டுன்னு தனியா எதுவும் கிடையாது. அப்ப ஒளி எப்ப ஜீரோ ஆகுதோ அந்த ஜீரோவுக்கு பேர் தான் இருட்டு. இப்ப இது மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, கெட்டதுன்னு தனியா எதுவும் கிடையாதுங்கிறாரு. அதாவது நல்லது எப்போ கம்ப்ளீட்டா இல்லாம போகுதோ அந்த நிலைக்கு பேர் தான் அவரை பொறுத்த வரைக்கும் கெட்டது. ஆனா இந்த ஆன்சருங்கிறது எல்லாருக்குமே கன்வின்சிங்கா இருக்குமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா உண்மையை சொல்ல போனா வாழ்க்கையில ஏகப்பட்ட கொடூரங்கள் இருக்கு, வன்முறைகள் இருக்கு. சோ ஒருத்தர் வேணும்னே வன்மத்தோட இன்னொருத்தருடைய வாழ்க்கையை அழிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்ப பல நேரங்கள்ல கெட்டதுங்கிறது வெறும் அமைதியா மட்டும் இல்லாம ரொம்ப ஆக்டிவா இறங்கி நாசம் பண்ற பவர்ஃபுல் ஃபோர்ஸா தான் செயல்படுது. சோ நல்லது செயல்படுற அதே நேரத்துல கெட்டதுமே ஆக்டிவா செயல்பட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்குமே அக்யூனஸ் என்னதான் கிளைம் பண்ணுவார்னா, ஈவில்ங்கிறது குட்னஸ் உடைய கரப்டட் வெர்ஷன் கிளைம் பண்ணுவார். சோ குட்னஸ் லேக் ஆகிறதுனால தான் ஈவில்ங்கிற ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா நல்ல குணாதிசயங்களுக்கும் ஒரு அல்டிமேட் சோர்ஸ் இருக்கு. அந்த சோர்ஸுக்கு பேர் தான் கடவுள். சோ இதுதான் அவருடைய ஆர்குமெண்ட் ஃப்ரம் டிகிரின்னு சொல்லுவாங்க. ஆனா இவருடைய அஞ்சாவது ஆர்குமெண்ட் தான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட். அது டீலியோலாஜிக்கல் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி டீலியோனா என்ன மீனிங்னா, கோல் அல்லது பர்பஸ்னு அர்த்தம். சோ இந்த ஆர்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த யூனிவர்ஸ்ல நடக்கிற எதுவுமே ரேண்டமா நடக்கிறது இல்ல, எல்லாமே ஒரு பர்பஸ மையமா வச்சு தான் நடக்குதுன்னு கிளைம் பண்ணுது. சோ இதை விளக்குறதுக்கு அவருடைய புத்தகத்துல ஒரு வில் வீரனை உதாரணமா காட்டுறாரு. அதாவது ஒரு ஆர்ச்சர் ஒரு அம்பை எய்யறாருன்னா அந்த அம்புக்குன்னு தனியா எந்த ஒரு இன்டெலிஜென்ஸும் கிடையாது. அது வெறும் மரமும் உலகமும் சேர்ந்த ஒரு பொருள் தான். ஆனா அந்த அறிவற்ற அம்புங்கிறது கரெக்டா டார்கெட்ல போய் அடிக்குது. எப்படின்னா அத ஒரு அறிவுள்ள ஆர்ச்சர் சரியான டைரக்ஷன்ல எய்திருக்கிறாரு. சோ இன்டெலிஜென்ஸ் இல்லாத ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட கோலை நோக்கி போகுதுன்னா அதை யாரோ ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங் அதை அந்த டைரக்ஷன்ல செலுத்தி இருக்கணும். இப்போ இந்த லாஜிக் அவர் இயற்கைக்கு அப்ளை பண்றாரு. அதாவது சூரியகாந்தி சூரியனை நோக்கி கரெக்டா திரும்புது, ஒரு விதை மண்ணுக்குள்ள விழுந்தா மரமா வளருது, மழை பெய்யுது, ஆவியாகுது, மேகமாகி மறுபடியும் மழையாகுது. சோ இந்த வாட்டர் சைக்கிள்ங்கிறது கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்முடைய பூமிங்கிறது இந்த சூரியனை சரியான தூரத்துல சரியான ஸ்பீடுல சுத்திட்டு இருக்கு. அது கொஞ்சம் நெருக்கமா போனா எல்லாம் எரிஞ்சிடும், கொஞ்சம் தூரமா போனா எல்லாம் உறைஞ்சிடும். சோ இது மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப அக்யூரேட்டா நடந்துட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே இன்டெலிஜென்ஸ்னு எதுவும் தனியா கிடையாது. அதாவது தண்ணீருக்கு மூளை கிடையாது, விதைக்கு அறிவு கிடையாது, பூமிக்கு கான்சியஸ்னஸ் கிடையாது. ஆனா இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பர்பஸை நோக்கி ரொம்ப பிரிசைஸா இயங்கிட்டு இருக்கு. அப்ப அக்யூனஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த இன்டெலிஜென்ஸ் இல்லாத விஷயங்கள் தொடர்ந்து ஒரு கோலை நோக்கி இயங்கிட்டு இருக்குன்னா அதை யாரோ ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங் கண்ட்ரோல் பண்றாருன்னு கிளைம் பண்றாரு. அந்த மகா அறிவுள்ள பீயிங்க்கு பேர் தான் கடவுள்னு சொல்றாரு. இதுதான் அவருடைய அஞ்சாவது ஆர்குமெண்ட். சோ அவருடைய கோர் கிளைம் என்னன்னா, பர்பஸ் எங்க இருக்கோ அங்க ஒரு கிரியேட்டர் இருந்தாகணும். இப்ப இந்த ஐடியாவை தான் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் வில்லியம் பேலிங்கிறவர் கையில் எடுத்து இந்த டீலியோலாஜிக்கல் ஆர்குமெண்ட் ரொம்பவே பாப்புலர் ஆக்குறாரு. ஆக்சுவலி இதை விளக்குறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. இந்த அனாலஜிங்கிறது பிலாசபில ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது எதேச்சியா தரையில ஒரு பாக்கெட் வாட்சை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அதை நீங்க ரொம்ப ஆர்வமா எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறீங்க. உள்ள பார்த்தா அதுக்குள்ள சின்ன சின்ன கியர்ஸ் இருக்கு, ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாகமும் ஒன்னோட ஒன்னு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆயிருக்கு. சோ இந்த எல்லா பாகங்களும் பிரச்சனை இல்லாம தங்குதடையின்றி இயங்குறதுனால தான் அந்த கடிகாரம்ங்கிறது செயல்படுது. கூடவே இதெல்லாம் எதற்காக இயங்குதுன்னா அது ஒரு பர்பஸை நோக்கி இயங்குது. அது என்னன்னு நமக்கு தெரியும், சரியான நேரத்தை காட்டுறது அதனுடைய பர்பஸ். இப்ப பேலி என்ன கேட்கிறாருன்னா, நீங்க அந்த வாட்சை பார்த்து அது இந்த காட்டுல ரேண்டமா உருவாயிருக்குன்னு நினைப்பீங்களா, அல்லது நிபுணத்துவம் வாய்ந்த ஸ்கில்ஃபுல்லான ஒரு வாட்ச் மேக்கர் இதை உருவாக்கி இருப்பான்னு நினைப்பீங்களான்னு கேட்கிறாரு. சோ அவர் என்ன கன்வே பண்றாருன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான டூல் ஒரு பர்பஸ் நோக்கி இயங்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு கிரியேட்டர் இருந்தாகணும். சோ அவர் எடுத்துக்கிட்டது ரெண்டே விஷயம் தான், ஒன்னு காம்ப்ளெக்சிட்டி, இன்னொன்னு பர்பஸ். இப்ப இந்த ரெண்டுத்தையும் எடுத்து நம்முடைய கண்ணோட பொருத்தி பார்க்க சொல்றாரு. ஏன்னா நம்முடைய கண்ணுங்கிறது ஒரு பாக்கெட் வாட்சை விட ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஏன்னா அதுக்குள்ள லட்சக்கணக்கான குச்சி செல்களும் கூம்பு செல்களும் நிறைஞ்சிருக்கு. கூடவே அதுக்குள்ள கார்னியா, ரெட்டினா, ஆப்டிகல் நர்வ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன்னோட ஒன்னு சிங்க் ஆகி பிரிசைஸா இயங்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து பார்வைங்கிற ஒரு கோல் அதை அச்சீவ் பண்ணுது. சோ ஒரு பாக்கெட் வாட்சை டிசைன் பண்றதுக்கே ஒரு வாட்ச் மேக்கர் தேவைப்படுதுன்னா அந்த வாட்சை விட லட்சக்கணக்கான மடங்கு காம்ப்ளெக்ஸா இருக்கிற ஒரு மனிதனுடைய கண்ணை டிசைன் பண்றதுக்கு ஒரு டிசைனர் தேவைப்படாதான்னு கேட்கிறாரு. அவர் 18
18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்ததுனால அவர் கண்ணை உதாரணமா காட்டுறாரு. ஆனா நம்முடைய காலத்துல இதை விட அதிக காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் நமக்கு தெரியும். ஏன்னா உதாரணத்துக்கு நம்முடைய உடம்பு எடுத்துக்கிட்டா நம்முடைய இதயம்ங்கிறது ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை துடிக்குது. அதே மாதிரி நம்முடைய கிட்னி ஒரு நாளைக்கு 100 லிட்டருக்கு மேல ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுது. எல்லாத்துக்கும் மேல ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏக்குள்ள 3 பில்லியன் அளவுக்கு பேஸ் கனெக்ஷன் இருக்கு. அதாவது டிஎன்ஏ உடைய இமேஜ்ல ஏணிப்படி மாதிரி ஏகப்பட்ட கோட்டை பார்த்திருப்பீங்க. அதுல இருக்கிற ஒரு கோடை தான் ஒரு பேஸ் பேர்னு சொல்லுவாங்க. இப்ப இது மாதிரி ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏக்குள்ள 300 கோடி பேஸ் பேர் இருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா இது எல்லாமே ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற கவுண்ட் தான். இந்த ஒரு செல்லு மாதிரியே நம்முடைய உடம்புக்குள்ள 30 ட்ரில்லியன் செல்கள் இருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயுமே டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏக்குள்ள 3 பில்லியன் கனெக்ஷன் இருக்கும். அப்ப கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்புக்குள்ள 90 செக்ஸ்டிலியன் அளவுக்கு பேஸ் கனெக்ஷன் இருக்கு. அதாவது ஒண்ணுக்கு பக்கத்துல 21 ஜீரோ போட்டா வர நம்பருக்கு பேர் தான் ஒரு செக்ஸ்டிலியன். இப்ப அது மாதிரி 90 செக்ஸ்டிலியன் இருக்கு. இது எந்த அளவுக்கு பெருசுனா இந்த உலகத்துல இருக்கிற மணல் துகளை விட நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கிற பேஸ் கனெக்ஷன்ங்கிறது அதிகம். இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா நம்மளால ஆச்சரியம் கூட அடைய முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை கிரகிக்க முடிஞ்சாதான் நம்மளால ஆச்சரியம் அடைய முடியும். ஆனா இதெல்லாம் நம்மளால கிரகிக்க முடியாத அளவுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஸ்டில் இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து ப்ராப்பரா இயங்குது. கூடவே இப்ப பார்த்த டேட்டாஸ் எல்லாமே வெறும் மனிதர்கள் சம்பந்தப்பட்டது தான். மனிதனையும் தாண்டி இந்த உலகத்துல ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு, தாவரங்கள் இருக்கு, உயிரற்ற பொருட்கள் ஏகப்பட்டது இருக்கு. இதே பூமியை தாண்டி ஸ்பேஸுக்கு போனா பல கோள்கள் இருக்கு, சூரிய குடும்பங்கள் இருக்கு, பால்வெளி அண்டங்கள் இருக்கு. சோ இந்த யூனிவர்ஸ்ல மைக்ரோ லெவல்ல இருக்கிறதும் பிரமிப்பா தான் இருக்கு, மேக்ரோ லெவல்ல இருக்கிறதும் பிரமிப்பா தான் இருக்கு. அப்ப இந்த காலத்துல பேலி இருந்திருந்தாருன்னா இது எல்லாத்தையுமே உதாரணமா கொடுத்திருப்பாரு. சோ பேலி என்ன சொல்றாருன்னா ஒரு சிம்பிள் வாட்சுக்கே ஒரு வாட்ச் மேக்கர் தேவைப்படுதுன்னா இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கிற யூனிவர்ஸுக்கு ஒரு கிராண்ட் டிசைனர் தேவைப்படாதான்னு கேட்கிறாரு. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கிராண்ட் டிசைனர் தான் கடவுள். சோ கார்னு ஒன்னு இருந்தா கார் மேக்கர் இருந்தாகணும், வாட்ச்னு ஒன்னு இருந்தா வாட்ச் மேக்கர் இருந்தாகணும், அதே மாதிரி வேர்ல்டுன்னு ஒன்னு இருந்தா வேர்ல்டு மேக்கர் இருந்தாகணும். இதுதான் அவருடைய லாஜிக். இப்ப இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் கேட்கும்போது பல பேருக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வரும், ஒரு ஆழமான ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா இந்த ஆர்குமெண்ட் மட்டும் உண்மையா இருந்ததுன்னா நாம இந்த உலகத்துல ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, நாம எல்லாரும் ரேண்டமா உருவாகலன்னு அர்த்தமாயிடும். சோ யாரோ ஒருத்தர் நம்மள ஒரு நோக்கத்தோட டிசைன் பண்ணி இருக்கிறாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் இருக்கு, ஒரு பிளான் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்குங்கிற சென்ஸ் உருவாகிடும். சோ இந்த ஃபீலிங்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளயுமே நம்ம ஏன் இருக்கிறோம், எதுக்கு இருக்கோங்கிற கேள்வி மட்டும் இருக்கு, ஆனா அதுக்கான பதில் மட்டும் தெரியல. ஆனா இந்த டீலியோலாஜிக்கல் ஆர்குமெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு மிகப்பெரிய பிளான்ல நம்மள ஒரு அங்கமா உணர வச்சு ஒரு ஆழமான கம்ஃபர்டபிள் ஃபீலிங்கை கொடுக்குது. ஆனா இந்த ஆர்குமெண்ட்டுக்கு எதிராகவே சில பவர்ஃபுல்லான கவுண்டர் ஆர்குமெண்ட் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா டேவிட் ஹியூமுடைய ஆர்குமெண்ட் சொல்லலாம். ஆக்சுவலி ஒரு சார்ல்ஸ் டார்வினுக்கு முன்னாடியே பேலியுடைய ஆர்குமெண்ட் டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது எவல்யூஷன் தியரி இல்லாமலேயே வெறும் லாஜிக்கை மட்டும் யூஸ் பண்ணி இந்த வாட்ச் மேக்கர் அனாலஜில இருக்கிற ப்ராப்ளத்தை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. சோ ஹியூமுடைய ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம் என்னன்னா பேலியுடைய ஆர்குமெண்ட்ங்கிறது ஃபால்ஸ் அனாலஜிங்கிற கேட்டகரிக்குள்ள வருது. அதாவது பேலி என்ன பண்றாருன்னா இந்த யூனிவர்ஸை ஒரு மெஷினோட கம்பேர் பண்றாரு. சோ வாட்ச்ங்கிறது ஒரு மெஷின், அதற்கு ஒரு கிரியேட்டர் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸும் ஒரு மெஷின், அதனால அதுக்கும் ஒரு கிரியேட்டர் இருந்தாகணுங்கிறது அவருடைய லாஜிக். ஆனா ஹியூமன் கேட்கிறாருன்னா ஏன் இந்த யூனிவர்ஸ் ஒரு மெஷின் மாதிரி இருக்கணும், இந்த யூனிவர்ஸ் ஒரு மெஷின் மாதிரி இயங்குதுன்னு யார் சொன்னது, ஏன் அது ஒரு மெஷின் மாதிரி இல்லாம ஒரு செடி மாதிரி ஆபரேட் ஆக கூடாதுன்னு கேட்கிறாரு. அதாவது ஒரு மெஷின் எப்படி உருவாகுதுன்னா வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் பார்ட்ஸ் எல்லாம் அசெம்பிள் பண்ணி அதை பில்ட் பண்றாங்க. ஆனா ஒரு மரம் எப்படி உருவாகுதுன்னா அது ஒரு விதைக்குள்ள இருந்து தானா முளைக்குது. சோ அது உருவாகிறதுக்கு யாரோ ஒருத்தர் வெளியில இருந்துகிட்டு எதையும் அசெம்பிள் பண்ண தேவையில்ல. சோ ஹியூமன் கேட்கிறாருன்னா இந்த யூனிவர்ஸ் ஒரு மெஷின் மாதிரி இல்லாம ஒரு லிவிங் ஆர்கானிசம் மாதிரி இயங்கினா என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. ஏன்னா ஒரு மெஷினா தான் மேக்கர் தேவைப்படும், ஆனா ஒரு பிளான்ட்டுக்கு மேக்கர் தேவை கிடையாது, அது தன்னாலேயே வளர்ந்துரும். இங்க நல்லா கவனிக்கணும், ஹியூம் வந்து இந்த யூனிவர்ஸை ஒரு லிவிங் ஆர்கானிசம்னு கிளைம் பண்ணல. அதற்கு பதிலா அது லிவிங் ஆர்கானிசம் மாதிரி இயங்கினா என்ன பண்ணுவீங்கன்னு கேள்வி மட்டும் தான் கேட்கிறாரு. ஏன்னா ஹியூம் வந்து ஒரு ஸ்கெப்டிக். அதாவது மனிதனுடைய அறிவுங்கிறது குறைவுள்ளது, அந்த குறைவுள்ள அறிவை வச்சுக்கிட்டு கான்கிரீட்டான பதில்களை கொடுக்க முடியாதுங்கிறது அவருடைய வாதம். சோ பதில்களே தெரியாம வெறும் கேள்விகளோட மட்டும் நிக்கிறவங்கள தான் ஸ்கெப்டிக்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல ஹியூம் பேலி மேல ஸ்கெப்டிக்கா இருந்துகிட்டு ஏன் இந்த யூனிவர்ஸ் ஒரு லிவிங் பீயிங்கா இருக்க கூடாதுன்னு ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ் தான் ஓபன் பண்ணி வர்றாரு. மற்றபடி அவர் எதையுமே இங்க கிளைம் பண்ணல. சோ தன்னுடைய இந்த ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் மூலமா பேலியுடைய ஆர்குமெண்ட்டை ஃபால்ஸ் அனாலஜின்னு கேட்டகரைஸ் பண்றாரு. இதை தாண்டி அவர் வச்ச ரெண்டாவது கிரிட்டிசிசம் தான் இன்னுமே பவர்ஃபுல்லானது. என்னன்னா பேலி என்ன சொன்னார்னா வாட்ச்ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட்லி டிசைன்டு ப்ராடக்ட். சோ அதை உருவாக்கின ஒரு வாட்ச் மேக்கர் ஒரு ஸ்கில்டு டிசைனரா தான் இருந்தாகணும். இப்ப அது மாதிரி இந்த யூனிவர்ஸும் பெர்ஃபெக்ட்லி டிசைனா இருக்கு. சோ அதை உருவாக்கின அந்த கடவுளும் ஒரு பெர்ஃபெக்ட் டிசைனரா இருந்தாகணும்னு கிளைம் பண்றாரு. ஆனா இங்க ஹியூமன் என்ன பண்றாருன்னா இந்த யூனிவர்ஸ் நிஜமாலுமே பெர்ஃபெக்ட்லி டிசைனா இருக்கான்னு கேள்வி கேட்கிறாரு. என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி மனிதனுடைய உடல்ல இருக்கிற பிரமிக்கத்தக்க விஷயங்களை பார்த்தோம். ஆனா இப்ப அதே உடலை எடுத்துக்கிட்டு அதுல நம்முடைய முதுகெலும்புங்கிறது ஒரு 4 கால் மிருகம் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைனா இருக்கு. ஆனா இப்ப நம்ம 2 கால நடந்துட்டு இருக்கோம். அதனாலேயே பேக் பெயின்ங்கிறது மனித குலத்தோட பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா நம்முடைய முதுகெலும்பை வச்சுக்கிட்டு நம்ம 4 கால நடந்திருந்தோம்னா
நம்முடைய முதுகுங்கிறது ஹரிசாண்டலா இருந்திருக்கும், நம்முடைய பாடி வெயிட்ங்கிறது ஸ்மூத்தா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்திருக்கும். ஆனா நம்ம 2 கால வச்சுக்கிட்டு வெர்டிகலா நடக்கிறதுனால நம்முடைய தலையும் நம்முடைய நெஞ்சும் நம்மள முன்னோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப முதுகு வெறும் ஸ்ட்ரைட்டா மட்டும் இருந்தா நம்ம அடிக்கடி தரையில விழுந்துகிட்டே இருப்போம். சோ இத தடுக்கிறதுக்கு எவல்யூஷன் லெவல்ல நம்முடைய முதுகுங்கிறது லைட்டா எஸ் மாதிரி வளைஞ்சிருக்கு. சோ இந்த எஸ் கர்வ் டிசைனால நம்ம முன்னாடி விழுகிறது இல்ல. ஆனா இதே டிசைனால தான் நம்முடைய இடுப்புல வெயிட் ஏறி நம்முடைய முதுகு வலிக்க ஆரம்பிக்குது. சோ நம்முடைய முதுகெலும்புங்கிறது நமக்கான பெர்ஃபெக்ட் டிசைன் கிடையாது. அதே மாதிரி நம்முடைய உடம்புக்குள்ள அப்பெண்டிக்ஸ்ங்கிற உறுப்பு இருக்கு. அதை இப்ப வெட்டி எடுத்துட்டா கூட அதால பெருசா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட அந்த உறுப்பு உள்ளுக்குள்ள இருந்து வெடிச்சிருச்சுன்னா மனுஷன் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி அதிகம் யூஸ் ஆகாத ஆனா டேஞ்சரஸா இருக்கக்கூடிய உறுப்புகளும் நமக்குள்ள இருக்கு. அப்ப எப்படி இது ஒரு பெர்ஃபெக்ட்டான டிசைனா இருக்க முடியுங்கிற கேள்வி உருவாகுது. அதே மாதிரி மனிதனை தவிர்த்துட்டு இயற்கையை பார்த்தாலுமே சுனாமி வருது, எர்த்குவேக் வருது, ஒரே நொடியில ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிடுறாங்க. சின்ன குழந்தைங்க கேன்சர்ல இறக்குது, பிறக்கிற குழந்தைங்க மரபணு கோளாறோட பிறக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான டிசைனா பார்க்க முடியுங்கிற கேள்வி உருவாகுது. சோ ஹியூமன் சொல்றாருன்னா ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் இந்த யூனிவர்ஸை பேலி சொல்ற மாதிரி ஒரு மிஷினாவே வச்சுக்குவோம். வாட்சுக்கு வாட்ச் மேக்கர் இருக்கிற மாதிரி யூனிவர்ஸுக்கு யூனிவர்ஸ் மேக்கர் இருக்கிறாருன்னு எடுத்துக்குவோம். ஆனா அவருடைய டிசைன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு கிளைம் பண்றாரு. அதாவது ஒரு வாட்ச் ஒழுங்கா ஓடிச்சுன்னா அதை உருவாக்குனவரை நம்ம பாராட்டுவோம். ஆனா அந்த வாட்ச் பிரச்சனை பண்ணிச்சுன்னா அதை உருவாக்குனவருடைய திறமையை நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். சோ அந்த வாட்சை உருவாக்குனவர் ஒரு டிசைனர் தான், ஆனா ஒரு பெர்ஃபெக்ட் டிசைனர் கிடையாது, ஒரு ஃபிளாட் டிசைனர். சோ அவரை எக்ஸ்பர்ட்னு கிளைம் பண்ண முடியாது. இப்போ இதே லாஜிக்கை இந்த யூனிவர்ஸுக்கு அப்ளை பண்ணி பார்த்தா அதுல ஏகப்பட்ட குறைகள் இருக்கிறதுனால அதை உருவாக்குன ஒருத்தர் பெர்ஃபெக்ட்டான டிசைனரா இருந்திருக்க முடியாதுன்னு கிளைம் பண்றாரு. சோ இந்த யூனிவர்ஸ் இவ்வளவு கோளாறா இருக்கிறதுக்கு காரணம் அவர் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டரா இருந்திருக்கலாம், அல்லது பல டிசைனர் ஒன்னா சேர்ந்து உருவாக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம், அல்லது ஒரு குரூப் ஆஃப் கடவுள்கள் வேலை பார்த்து ப்ராஜெக்ட் சரியா வரலன்னு விட்டுட்டு கூட போயிருக்கலாங்கிறாரு. இப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு ஃபன்னி ஆர்குமெண்ட் மாதிரி தெரியும். ஆனா இங்க ஹியூமனுடைய பாயிண்ட்ங்கிறது ரொம்ப சீரியஸானது. ஏன்னா பேலியுடைய ஆர்குமெண்ட்டை நம்ம ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணா நமக்கு கிடைக்கிறது ஆம்னி பொட்டன்ட் ஆம்னிசைன்ட் ஆல் லவ்விங் காட் கிடையாது. அதற்கு மாறா ஒரு இம்பெர்ஃபெக்ட்டான டிசைனர் தான் கிடைப்பாருங்கிறது அவருடைய வாதம். இவருடைய இந்த கிரிட்டிக்கின் தாண்டி ரசல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிட்டிசிசம் வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம இந்த இயற்கையில ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நாம தான் அதுக்கு ஒரு பர்பஸை கொடுக்கிறோமே தவிர அதற்கு இன்பில்டா எந்த ஒரு பர்பஸும் கிடையாதுன்னு கிளைம் பண்றாரு. சோ அவர் ஃபன்னியா என்ன சொல்றாருன்னா ஒரு கருப்பு கலர் முயலுக்கு வெள்ளை கலர் வால் இருக்கு. இப்போ ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாடும் போது அந்த வெள்ளை கலரை வாழை பார்த்து தான் அது ஒரு முயலுன்னு கண்டுபிடிச்சு அதை சுட்டு வீழ்த்துவான். இப்போ அந்த வேட்டைக்காரன் வேட்டையாறதை ஈஸியாக்குறதுக்கு தான் கடவுள் வெள்ளை கலர் வாழை முயலுக்கு கொடுத்திருக்காரு. சோ அந்த வாளுடைய பர்பஸ் நான் வேட்டையாறதுன்னு அவன் கிளைம் பண்ணா நீங்க ஒத்துக்கலான்னு கேட்கிறாரு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முயலுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா அந்த வெள்ளை கலர் வாளுங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா அது பிரிடேட்டர் கிட்ட ஈஸியா மாட்டிக்குது. ஆனா அப்படிப்பட்ட அந்த வாளுக்கு ஒரு மனுஷன் நினைச்சா அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு பர்பஸ் கொடுக்க முடியும். சோ பர்பஸ்ங்கிறது ஒரு விஷயத்துக்குள்ள இயற்கையாகவே கிடையாது, அதை வெளியில இருந்து நாம தான் இம்போஸ் பண்றோம். சோ நாம நினைச்சா நம்மள சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே ஒரு பர்பஸ் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு பல பேர் சுண்டு விரலை வச்சு காது குடைவாங்க. அதை வச்சுக்கிட்டு காது குடைறதுக்காக தான் கடவுள் சுண்டு விரலை உருவாக்குனாரு கிளைம் பண்ணா அபத்தமா இருக்கும் இல்லையா? இதை தான் இங்க ரசல் பாயிண்ட் அவுட் பண்றாரு. சோ அவருடைய இந்த அப்சர்வேஷன்ங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஏன்னா இந்த மொத்த டெலியாலஜிக்கல் ஆர்குமெண்ட்டுமே பர்பஸ்ங்கிற அசம்ப்ஷன் மேல தான் நிக்குது. அதனுடைய கோர் இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, அதனால அந்த பர்பஸை கொடுத்தவரும் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனா ரசல் என்ன கேட்கிறாருன்னா உண்மையிலுமே பர்பஸ் இருக்குதா அல்லது அந்த பர்பஸை நாம தான் கொடுக்கறோமான்னு கேட்கிறாரு. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட்டுமே சொல்லி ஆகணும். என்னன்னா பேலியுடைய வாட்ச் மேக்கர் அனாலஜியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆன சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வேற யாரும் கிடையாது, எவல்யூஷன் தியரியை கொண்டு வந்த சார்ல்ஸ் டார்வின் தான். ஏன்னா அவர் கேம்பிரிட்ஜ்ல படிக்கும்போது பேலியுடைய ஆர்குமெண்ட்லாம் டெக்ஸ்ட் புக்ல வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை நான் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணேன்னு சார்ல்ஸ் டார்வின் எழுதியிருக்காரு. ஏன்னா பயாலஜி எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்குதுங்கிற பெர்ஸ்பெக்டிவ் பேலி கிட்ட இருந்து தான் டார்வினுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆர்வத்தில் அவர் ஸ்டடி பண்ணும்போது தான் அவர் தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷனையும் எவல்யூஷன் தியரியும் வடிவமைக்கிறாரு. ஆனா கடைசியா இவர் கண்டுபிடிச்ச தியரிங்கிறது பேலியுடைய ஆர்குமெண்ட்டையே தலைகீழா மாத்திடுச்சு. ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா பயாலஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது ஒரு டிசைனர் இல்லாமலே உருவாயிடுன்னு சொல்லிட்டாரு. அதாவது இந்த உலகத்துல ரேண்டம் மியூட்டேஷன் நடக்குது, அதுல பலனடைகிற உயிரினங்கள் பிழைக்குது, பாதிக்கப்படுற உயிரினங்கள் இறக்குது. சோ இந்த ப்ராசஸ்ங்கிறது கோடிக்கணக்கான வருஷமா நடந்துட்டு இருக்கு. அப்ப பேலி உதாரணமா காட்டின நம்முடைய கண்ணே எடுத்துக்கிட்டா அது ஒரேடியா பெர்ஃபெக்ட்டான டிசைனா பண்ணப்படல. அதற்கு மாறா அது சிம்பிளான செல்லா இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா எவால்வ் ஆகி இன்னைக்கு இருக்கிற காம்ப்ளெக்சிட்டியை வந்து அடைஞ்சிருக்கு. அப்ப இந்த கண்ணை உருவாக்குறதுக்கு ஒரு டிசைனர் தேவை கிடையாது, அதற்கு பதிலா கண்மூடித்தனமான பர்பஸே இல்லாத நேச்சுரல் செலக்ஷனே போதுமானதுன்னு அவர் கன்க்ளூட் பண்றாரு. இன்ஃபேக்ட் டார்வின் தன்னுடைய புத்தகத்துல பேலியுடைய ஆர்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து அதை கோட் பண்ணி அதற்கு எதிரான தன்னுடைய பாயிண்ட முன்வைக்கிறாரு. சோ டார்வினுடைய கவுண்டர் ஆர்குமெண்ட்ங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஏன்னா பேலியுடைய மெயின் எவிடன்ஸே பயாலஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டி தான். ஆனா அந்த காம்ப்ளெக்சிட்டியவே ஒரு டிசைனர் இல்லாம டார்வின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதனால தான் டார்வினுக்கு அப்புறம் ஒரு புது எராவே பிறக்குது. ஆனா இந்த டீலியாலஜிக்கல் ஆர்குமெண்ட்ங்கிறது இதோட நிக்கல. ஏன்னா மாடர்ன் பிலாசபர்ஸ் என்ன பண்றாங்கன்னா டாபிக்கை பயாலஜில இருந்து ஷிஃப்ட் பண்ணி பிசிக்ஸ்க்கு எடுத்துட்டு போறாங்க. சோ இந்த டீலியாலஜிக்கல் ஆர்குமெண்ட்டுக்குள்ள ஃபைன் டியூனிங் ஆர்குமெண்ட்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த யூனிவர்ஸ் உடைய அடிப்படை விதிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு ரேசர் எட்ஜ்ல பேலன்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த யூனிவர்ஸ்ல ஒளியின் வேகம், கிராவிட்டி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு இந்த ரியாலிட்டியை தீர்மானிக்கிற சில அடிப்படை விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டூ ப்ரிசைஸா ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது நீங்க பழைய ரேடியோ பார்த்திருப்பீங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட அலைவரிசைக்கு நேரா திருப்பினா மட்டும்தான்
மட்டும்தான் பாட்டு கிளியரா கேட்கும், இல்லனா வெறும் இரைச்சல் மட்டும் தான் வரும். சோ பாட்டை கிளியரா கேட்கறதுக்காக அதை நீங்க ரொம்ப ப்ரிசைஸா ஃபைன் டியூன் பண்ணுவீங்க. இப்போ அது மாதிரி இந்த விதிகள் எல்லாமே ஒன்னோட ஒன்னு ஃபைன் டியூன் ஆயிருக்கு. அதனால தான் இந்த யூனிவர்ஸ்ங்கிறதே உருவாயிருக்கு. சோ பிக் பேங் நடந்தப்ப ஒருவேளை கிராவிட்டியோட அளவு மட்டும் சின்ன அளவு அதிகமா இருந்திருந்தா பிக் பேங் உடனே ரிவர்ஸ் ஆகி இந்த யூனிவர்ஸ் பிளாக் ஹோலுக்குள்ள நொறுங்கி போயிருக்கும். அதே மாதிரி கிராவிட்டியோட அளவு கொஞ்சம் கம்மியா இருந்திருந்தா வெடிச்சு சிதறன டஸ்ட் எல்லாம் மிதந்து போய்கிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஸ்டாராவோ கோள்களாவோ கேலக்சியாவோ மாறி இருந்திருக்காது. அதே மாதிரி ஒரு அணுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரானை கட்டுப்படுத்துற விசைக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோர்ஸ் மட்டும் தேவையான அளவை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காவோ அல்லது கொஞ்சம் லைட்டாவோ இருந்திருந்தா அணுக்களால ஒன்னோட ஒன்னு சேர்ந்திருக்கவே முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா தண்ணி, டிஎன்ஏ, கார்பன் எதுவுமே உருவாயிருந்திருக்காது. இந்த யூனிவர்ஸ் முழுக்க வெறும் சப்பட்டமிக் பார்ட்டிகல் நிறைஞ்ச மேகங்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருந்திருக்கும். அதே மாதிரி பிசிக்ஸ்ல டார்க் எனர்ஜியை குறிக்கிற காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட்னு ஒன்னு இருக்கு. இந்த டார்க் எனர்ஜியை தான் ஆன்டி கிராவிட்டின்னு மீன் பண்ணுவாங்க. ஏன்னா நார்மலான கிராவிட்டிங்கிறது இந்த யூனிவர்ஸை ஒன்னோட ஒன்னு இழுக்க ட்ரை பண்ணும். ஆனா இந்த காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் தான் இந்த யூனிவர்ஸை புஷ் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் ஆக வைக்குது. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் தான் இருக்கிறதுலயே மோஸ்ட் ப்ரிசைஸான ஃபைன் டியூன்ட் நம்பர். ஏன்னா இது எந்த அளவுக்கு மைனூட் ஆனதுன்னா 0.1 0.001 சொல்ற மாதிரி 0.0000 119 ஜீரோ போட்டதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு 1 போட்டா என்ன நம்பர் வருமோ அதுதான் அந்த நம்பர். இதுல பியூட்டி என்னன்னா 119 ஜீரோக்கு அப்புறம் கடைசியா ஒரு 1 வந்தது இல்லையா, அந்த 1 மட்டும் ரெண்டா இருந்திருந்தா டார்க் எனர்ஜியோட புஷிங் கெப்பாசிட்டிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அப்ப என்ன ஆயிருந்திருக்கும்னா பிக் பேங் நடந்தப்ப எல்லாம் கண்ணா பின்னான்னு வெடிச்சு சிதறி ரொம்ப ஃபாஸ்டா துகள்கள்லாம் பறந்திருக்கும். அந்த துகள்களை கிராவிட்டியால புல் பண்ணிருக்கவே முடியாது. ஸ்டார், கேலக்சி, பூமின்னு எதுவுமே ஃபார்ம் ஆயிருந்திருக்காது. அதே மாதிரி இந்த நம்பர் கொஞ்சம் சின்னதா இருந்திருந்தாலும் இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருந்திருக்காது. அது மறுபடியும் கிராவிட்டியால இழுக்கப்பட்டு ஒற்றை புள்ளியில போய் முடிஞ்சிருந்திருக்கும். அப்ப கிராவிட்டி மாறி இருந்தாலும் பூமி உருவாயிருக்காது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆயிருந்தாலும் பூமி உருவாயிருக்காது. காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் மாறி இருந்தாலும் பூமி உருவாயிருக்காது. சோ இது எல்லாமே இவ்வளவு ப்ரிசைஸா டியூன் ஆயிருக்கிறதுனால தான் இவ்வளவும் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா இந்த ஃபைன் டியூனுங்கிறது ரேண்டமா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டா நியர்லி ஜீரோ. ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம தாயம் விளையாடும் போது நம்ம டைஸ் யூஸ் பண்ணுவோம். அதுல 6 பக்கங்கள் இருக்கும். அதை ரேண்டமா உருட்டி தாயம் விளை வைக்கிறதுக்கே ரொம்ப கடியா இருக்கும். இப்ப இது மாதிரி ஒன்னுக்கு பக்கத்துல 120 ஜீரோ போட்டா என்ன நம்பர் வருமோ அத்தனை பக்கங்கள் கொண்ட ஒரு டைஸை கற்பனை பண்ணிக்கங்க. கண்டிப்பா கற்பனை பண்ண முடியாது. ஃபார் த சேக் ஆஃப் திஸ் கண்டென்ட் கற்பனை பண்ணதான் நினைச்சுக்கங்க. ஏன்னா மேல பார்த்த செக்ஸ்டிலியனே ஒன்னுக்கு பக்கத்துல 21 ஜீரோ தான். ஆனா இது 120 ஜீரோ, அதாவது 10 to the power 120. இன்ஃபேக்ட் இந்த மொத்த யூனிவர்ஸ்லயே 10 to the power 80 அளவுக்கு தான் ஆட்டம்ஸே இருக்கு. சோ ஒவ்வொரு ஆட்டமா எடுத்து ஒவ்வொரு பக்கத்துல ஃபிட் பண்ணா கூட ஏகப்பட்ட பக்கங்கள் மிச்சம் இருக்கும். மீதி இருக்கிற பக்கத்துல இந்த யூனிவர்ஸ் மாதிரியே இன்னும் கோடிக்கணக்கான யூனிவர்ஸை அரைச்சி தூளாக்கி ஒவ்வொரு பக்கத்துலயும் ஒட்டி வைக்க முடியும். சோ இவ்வளவு பெரிய டைஸ் எடுத்து உருட்டுனா அதுல தாயம் உருவதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கோ அவ்வளவு பாசிபிலிட்டி தான் நான் மேல சொன்ன ஃபைன் டியூன் உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டி. ஆக்சுவலி இந்த இடத்துல பாசிபிலிட்டிங்கிற வேர்டு கொஞ்சம் சூட்டபிளான வேர்டு கிடையாது. இருந்தாலும் இந்த ப்ராசஸை ஈஸியா கன்வே பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் பாசிபிலிட்டிங்கிற வேர்டு யூஸ் பண்றேன். சோ நியர்லி ஜீரோ பாசிபிலிட்டிங்கிறது ஒரு ஜஸ்டிஃபைடான கிளைம் தான். ஆனா பாருங்க அப்படிப்பட்ட ஃபைன் டியூன் அலைன் ஆகி இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ் உருவாகி உட்கார்ந்திருக்கு. சோ பிலாசபர்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா இது எப்படி ரேண்டமா நடந்திருக்க முடியும்னு கேக்குறாங்க. சோ இந்த அளவுக்கு ப்ரிசைஸான ஃபைன் டியூனிங்க ஒரு ஜீனியஸ் மைண்டால மட்டும் தான் பண்ணியிருந்திருக்க முடியும். சோ அந்த ஜீனியஸ் மைண்ட் தான் கடவுள். இதுதான் நம்ம காலத்துல கடவுள் இருக்கிறான்னு நிரூபிக்கிறதுக்கான பாப்புலரான ஆர்குமெண்ட். பட் ஸ்டில் இதுக்குமே சில கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா சிலர் என்ன சொல்றாங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த யூனிவர்ஸ் நமக்கு ஃபைன் டியூன் ஆன மாதிரி தான் தெரியும். ஏன்னா பெர்ஃபெக்ட்டா டியூன் ஆகாத யூனிவர்ஸ்ல நம்ம உருவாயிருந்திருக்கவே மாட்டோம். நாம அதுக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த கேள்வியவே கேட்கறோம்னு அவங்க சொல்றாங்க. பேசிக்கலி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ரோட்ல ஒரு குழி இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு நாள் மழை பெஞ்சதுல அந்த குழி நிரம்பிடுச்சு. இப்போ இந்த குட்டையில இருக்கிற தண்ணிக்கு ஒரு நாள் கான்சியஸ்னஸ் வருதுன்னு வச்சுக்குவோம். அது ஆச்சரியத்துல சுத்தி முத்தி பாக்குது. அந்த தண்ணி என்ன நினைக்கும்னா வாவ் இந்த குழி எனக்கேத்த ஷேப்ல எக்ஸாக்ட்டா டிசைன் இருக்கேன்னு நினைக்கும். ஆனா நமக்கு தெரியும் குழி தண்ணிக்காக கிரியேட் ஆகல, தண்ணி தான் குழிக்கு ஏத்த மாதிரி ஷேப் ஆயிருக்கு. சோ அப்ப அதே மாதிரி நாமளும் இந்த யூனிவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஷேப் ஆயிருக்கலாம் அல்லது அதற்கு ஏத்த மாதிரி எவால்வ் ஆயிருக்கலாம். அதனால நம்முடைய பார்வையில இந்த யூனிவர்ஸோட கிரியேஷன் பிரம்மாண்டமா தெரியுது. அதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குமோன்னு தோணுதுன்னு கிளைம் பண்றாங்க. எனிவேஸ் நம்ம இதோட இந்த கண்டென்ட் முடிக்கலாம். நாம இன்னைக்கு சில ஆர்குமெண்ட்டையும் சில கவுண்டர் ஆர்குமெண்ட்டையும் பார்த்திருக்கோம். ஏன் இதை பண்றோம்னா அப்பதான் நம்முடைய மெட்டாபிசிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது பிராட் ஆகும். ஆக்சுவலி நம்ம தாமஸ் அக்யூனஸையும் வில்லியம் பெலியும் படிச்சாதான் நீச்சே ஏன் லெட்டஸ் பிவேர்ங்கிற செக்ஷனை எழுதினாருங்கிறது புரியும். ஏன்னா அதுல அவர் இந்த யூனிவர்ஸ் ஒரு மிஷின் கிடையாது, ஒரு லிவிங் ஆர்கானிசம் கிடையாது, அது ஒரு ஆர்டராவும் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு பர்பஸும் கிடையாதுன்னு வரிசை எழுதுறாரு. இப்ப நீச்சேவை படிச்சாதான் அவரை கவுண்டர் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு விளங்கும். சோ ஆக மொத்தத்தில் இப்படி கலெக்டிவா படிக்கும்போது நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது ஷார்ப் ஆகிட்டே வரும். ஆனா இதனால என்ன யூஸ்னு கேட்டா அதை நாம தான் தீர்மானிக்கணும். ஏன் சொல்றேன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடவுள் இருக்கிறாருங்கிறதையோ இல்லங்கிறதையோ 100% நம்மளால நிரூபிக்க முடியாது. இது ஒரு எண்ட்லெஸ்ஸான டிபேட். சோ கடைசியா பாத்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தான் வரும். ஒன்னு நீங்க கடவுள் இருக்கிறாருன்னு ஸ்டாண்ட் எடுக்கலாம். சோ இது ஒரு மெட்டாபிசிக்கல் ஸ்டாண்ட். சோ நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி உங்களுடைய மெட்டாபிசிக்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய வேல்யூ தியரிங்கிறது மாறும். எப்படின்னா கடவுள் இருக்கிறாருன்னு நம்புனீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பர்பஸும் மீனிங்கும் இருக்குன்னு நம்புவீங்க. சோ பர்பஸை
கண்டுபிடிக்க வேண்டிய சுமைங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஆனா இதே கடவுள் இல்லங்கிற ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு பர்பஸ் இருக்குதா இல்லையாங்கிற கேள்வி முன்னாடி வந்து நிக்கும். கண்டிப்பா அது ஒரு சாதாரணமான கேள்வி கிடையாது. சோ ஒருத்தர் தனக்குத்தானே வேல்யூஸை வகுத்துக்கிட்டு நீச்சே சொல்ற சூப்பர்மேனா மாறலாம், அல்லது வாழ்க்கையுடைய அபத்தத்தை ஏத்துக்கிட்டு அப்சர்டிசம் பிலாசபி ஃபாலோ பண்ணலாம், இல்லன்னா இந்த யூனிவர்ஸுக்கு தான் பர்பஸ் இல்ல, அட்லீஸ்ட் என்னுடைய வாழ்க்கைக்காவது ஒரு பர்பஸை ஏற்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிஸ்டென்சியலிஸ்டா வாழலாம், இல்லன்னா எதுக்குமே ஒரு பர்பஸோ மீனிங்கோ கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு நைலிஸ்டாவும் வாழலாம். சோ கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்வி வெறும் கடவுள்கள் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது மனிதர்கள் சம்பந்தப்பட்டது. அப்ப மனிதர்கள் இருக்கும் வரை இந்த கேள்வியும் இருக்கும். ஆனா நான் பர்சனலா இதை எப்படி அப்ரோச் பண்றேன்னா, இந்த டிபேட்ங்கிறது ஒரு ரிசால்வ் ஆகக்கூடிய டிபேட் கிடையாது. ஆனா இந்த டிபேட்ங்கிறது மனித குலத்தினுடைய மிக அழகான ஒரு டிபேட். ஏன்னா இந்த பூமியில கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்வியை கேட்கிற ஒரே ஸ்பீசிஸ் நாம மட்டும்தான். ஒரு மரத்துக்கு இந்த கேள்வி கிடையாது, ஒரு மீனுக்கு இந்த கேள்வி கிடையாது, நாய் நரி பூனைன்னு எதுவுமே இந்த கேள்வி பத்தி கவலைப்படுறது கிடையாது. ஆனா இந்த கேள்விங்கிறது நம்முடைய மைண்ட்ல மட்டும்தான் உதயமாயிருக்கு. சோ இது ஒரு அசாதாரணமான விஷயம். அப்ப இதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறத விட இந்த கேள்வியை கேட்கறதே ஒரு அழகான விஷயமா நான் பார்க்கறேன். சோ இந்த கேள்வியை நம்ம தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வரக்கூடிய வீடியோக்குள்ள இது சம்பந்தமான இன்னும் ஆழமான பிலாசபிக்கல் பாயிண்டையுமே நம்ம பார்க்கலாம். சோ தொடர்ந்து என்கேஜ்டா இருங்க. இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தோணுச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பல பேர் வீடியோஸ் ஹைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதற்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். கூடவே ரொம்ப ஜென்யூனான ஆழமான கமெண்ட்ஸுமே உங்ககிட்ட இருந்து பார்க்க முடியுது. அதுதான் தனிப்பட்ட விதத்துல எனக்கு இந்த சேனலுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியலை எனக்கு எடுத்து காட்டுது. சோ தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க. கூடவே ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அதுல எந்த பகுதி உங்களை ரொம்ப என்கேஜ் பண்ணிச்சுங்கிறதையுமே கீழே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அது நான் என்னுடைய கண்டென்ட்டை ஃபைன் டியூன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.